அனைவருக்கும் அநேக நமஸ்காரம். முதல்ல ஹெரிட்டேஜ் ராணி சாரீஸ் 1948 காமராஜர் சாலை கடையிலிருந்து பேசுறேன். செந்தில்குமார், என் பேர் ராணி செந்தில்குமார். எங்களுடைய சேலை நீங்க வாங்கும் போது கவனிச்சு பார்க்க வேண்டியது ஹெரிட்டேஜ் ராணி சாரீஸ்ன்னு போட்டு சின்ஸ் 1948ன்னு போட்டிருக்கோம். கூட எங்களுடைய தாத்தா கிராண்ட் ஃபாதர், என்னுடைய கிராண்ட் ஃபாதர் ராணி பி ஆனந்த ஐயர் 1948ல எஸ்டாப்ளிஷ் பண்ணாரு. கீழே எங்களுடைய கடையுடைய ஜிஎஸ்டி நம்பருடைய கடை பேர் ராணி ஆர்எம்எஸ்ன்னு இருக்கும். ராணி சாரீஸ்ன்னு நீங்க மதுரைக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும். நீங்க கூகுள்ல போய் ஹெரிட்டேஜ் ராணி சாரீஸ் 1948ன்னு போடுங்க, அல்லது ராணி ஆர்எம்எஸ்ன்னு போடுங்க. என் கடை ஒரிஜினல் கடைக்கு, என் ஒரிஜினல் கடைக்கு நீங்க வந்துடலாம். சரிங்களா? ஓகே, இந்த லேபிள் கவனிச்சு பார்த்து வாங்க. முந்தானையில அதே மாதிரி லேபிள் தச்சிருப்போம். இப்ப நான் அடுத்த வீடியோ என்ன போடுறேன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ஃபேன்சியா செல்ஃப் பேட்டர்ன்ல ஜரிகை இந்த மாதிரி இருக்கும். நல்லா நான் தெளிவா காமிக்கிறேன். த்ரெட் இருக்கும், த்ரெட்டும் சின்னதா ஜரிகை கெட்டியா இருக்கும். இந்த பேட்டர்ன்ல மொத்தம் 3 பாடி டிசைன் இருக்கு. பாடி டிசைன்னா உடல்ல வர்ற டிசைன் இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி யானை போட்ட மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் மாங்காய் போட்ட மாதிரி இருக்கும். மொத்தம் 3 பேட்டர்ன். இந்த 3 பேட்டர்ன்லேயே கலர்ஸ் அப்படி வச்சு காமிக்கிறேன். பார்த்துட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. ஓகே, இது யானை போட்ட மாதிரி இருக்கும். இது மாங்காவும் மயிலும் போட்ட மாதிரி இருக்கும். அப்ப நான் முதல் காமிக்க போறது உங்களுக்கு இந்த மாங்காய் போட்ட டிசைன்ல, உடல்ல மாங்காய் போட்ட டிசைன் காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. சரிங்களா? இந்த பார்டர்ல கோபுரம் வச்சிருக்கோம். என்ன சார், ஒரு பக்கம் தான் கோபுரம் இருக்கு, ஒரு பக்கம் காணான்னு நினைச்சீங்கன்னா, இது மேப்பக்கம் வர்றது. இது மேல இங்க வர்ற இடம், இங்க வர்றனால அங்க மட்டும்தான் மாங்காய் போட்டிருக்கோம். அப்படி கீழே வரும்போது கீழேயும் அந்த கோபுரம் வந்துடும். இது பாத்தீங்கன்னா சேலை ரொம்ப சூப்பரா இருக்கும். ரீசனபிள் பிரைஸ்ல நல்ல ஃபேன்சியான ஒரு சுங்குடி சேலை, ஃபேன்சியான சுங்குடி சேலை. இது முந்தானங்க. இதுலயும் பிளவுஸ் கிடையாது. சரிங்களா? பிளவுஸ் இல்ல. பிளவுஸ் வேணும்னா மேட்சிங் இதுக்கு கிரீன்னா கிரீன் போட்டுக்கலாம், டார்க் ப்ளூன்னா டார்க் ப்ளூ கட் பண்ணி தர்றேன். பிளவுஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரும். சரிங்களா? ஓகே, பிளவுஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இதெல்லாம் பிளவுஸுக்காண்டி தான். இப்ப இந்த சாரிக்கு நீங்க கிரீன் கலர் பிளவுஸ் போடலாம், சூப்பரா தெரியும். சரிங்களா? இதுக்கு கிரீன் கலர் பிளவுஸ் போட கட் பண்ணி கொடுக்க சொன்னா 1 மீட்டர் கட் பண்ணி கொடுத்துருவேன். பிளவுஸ் காசு எக்ஸ்ட்ரா வரும். சரிங்களா? நான் இப்ப காட்டுற சேலை நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க, தம்பிக்கு அனுப்புங்க. நல்லபடியா நான் உங்களுக்கு புக் பண்ணி கொடுத்துட்றேன். இது உங்களுக்கு சாரியுடைய ஃபுல் விஷன். இதை நான் உங்களுக்கு ஒரு சேலை வச்சு காமிக்கிறேன் எப்படி இருக்கும்னு. சரிங்களா? இது கீழே வந்துடும். உங்களுக்கு இந்த கோபுரம் கீழே காலில் நீங்க ரோல் பண்ணிக்கிறப்ப இந்த மாதிரி உங்களுக்கு வரும். இப்படி வரும் உங்களுக்கு சேலை. இப்படி வர்றப்ப உங்களுக்கு கட்டிக்கிட்டீங்கன்னா, இப்படி வச்சு இப்படி கட்டிக்கிட்டீங்கன்னா இந்த சேலை உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிச்சிடுறேன். ஒரு சேலை காமிச்சிடுறேன். சரிங்களா? நல்லா அழகா சூப்பரா தெரியும் பாக்குறதுக்கு. ரொம்ப ஜரிகையும் இருக்காது, ரொம்ப ஜரிகையும் இருக்காது. இடைஞ்சல் அவ்வளவு சேலை இருக்குங்க, அவ்வளவு ஸ்டாக் இருக்கு. கீழே வைக்க முடியல, கீழே மட்டும் ஸ்டாக் வைக்க முடியல. அதனால மேலே நிறைய ஸ்டாக் வச்சிருக்கேன். பாந்தினி எல்லாம் இப்ப புதுசு வருது. இப்ப ஆமா வருது. சிபோரி மாதிரி பிரிண்ட் போட்டு சுடிதார் வருது. அதுவும் உங்களுக்கு சூப்பரா இருக்கும். அவே மால் சங்கீதா. இது உங்களுக்கு முந்தானங்க. இது முந்தான சூப்பரா இருக்கும். இது பாத்தீங்கன்னா பாடி இந்த மாதிரி பேஸ்டல் கலர்ஸ்ல சூப்பரா இருக்கும். சரிங்களா? இதுதான் சாரியோடைய விஷனு. இது நான் காட்டுறது உங்களுக்கு மாங்காய் டிசைன்ல காமிக்கிறேன். சரிங்களா? ஓகே, ரைட். இது நான் சாரி ஒண்ணு உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. பார்டர்ல இந்த மாதிரி வரும். காலில் வர்றப்ப கீழே கட்டிக்கிறப்ப அந்த மாதிரி வரும். உங்களுக்கு கீழே பண்ணிக்குவோம். சரிங்களா? அப்பதான் உங்களுக்கு தெரியும். இப்படி வரும் இந்த சேலை. கட்டிக்கிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். அழகான டிசைன்ஸ். இது எல்லாமே நான் கலர்ஸ் ஒண்ணு உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன், பாருங்க. அதுல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இங்க அனுப்புங்க. சரிங்களா? 4 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. சீக்கிரமே முடிச்சிருவோம். இது பீச் கலருங்க. பீச் கலர்ல இது பேர் என்ன வச்சிருக்கோம்னா, நாங்க நர்த்தனான்னு பேர் இதுக்கு. சரிங்களா? நாங்க இதுக்கு நர்த்தனான்னு பேர் வச்சிருக்கோம்.
அழகா இருக்கும் சேலை. இந்த சாரியோட பேர் வந்து நர்த்தனா ஃபேன்சி பிரிண்ட். நர்த்தனா ஃபேன்சி பிரிண்ட். இதனுடைய எம்ஆர்பி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1300 ரூபாய்க்குள்ளதான் வரும். 1300, 1360, 1300 1360. நல்லா 120 கவுண்ட்ஸ் தான். ஆர்டினரி குவாலிட்டி நான் நிறைய கம்மியா தான் வச்சிருப்பேன். 550, 650 அதெல்லாம் என்கிட்ட இருக்கு. அதெல்லாம் 80ஸ்ல வரும். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் முன்னாடி, நீங்க பார்த்துருப்பீங்க. சரிங்களா? அது வந்து 550, 650, 750 அதெல்லாம் 80ஸ்ல வரும். 950, 1000 அந்த மாதிரி வந்துருச்சுன்னா 100ஸ்ல வரும். 120s போறப்ப 1300 மேல போயிடும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா. 1300, 1360, 1450, 1575, 1700, 2000, 2200 எல்லாம் போறப்ப உங்களுக்கு வேலைப்பாடுகள் மாற மாற உங்களுக்கு இங்க் பிரிண்ட் வச்சா ஒரு பிரைஸ் வரும். 120 கவுண்ட்ஸ் ஸ்டார்டிங் பிரைஸே வந்து எங்கிட்ட வந்து 1300க்கு மேலதான் 120 கவுண்ட்ஸே. எம்ஆர்பி நான் சொல்றதெல்லாம் எம்ஆர்பி. உங்களுக்கு ஆஃபர் வேணும்னா யூ கேன் கான்டாக்ட் மீ மை வாட்ஸ்அப் நம்பர். I given my number in my description. Please check the description. My WhatsApp number is there. Our online store link also there. You go to check there. Okay. இப்போ நான் ஆன்லைன் ஸ்டோர்ல வந்து நீங்க போய் பாருங்க. 990 கிட்டத்தட்ட ஒரு 35 to 40% வரைக்கும் நான் ஆஃபர் கொடுத்துருக்கேங்க பொங்கலுக்காண்டி. நீங்க ஆன்லைன் ஸ்டோர்ல போய் ranisarees.com அல்லது ranirms.comல போய் செக் பண்ணுங்க. 990 போட்டுருப்பேன். அது எல்லாமே இன்னைக்கு நான் ஆஃபருக்காண்டி ஏத்திருக்கேன். கிட்டத்தட்ட 50 சாரீஸ் ஏத்திருக்கேன் கஸ்டமர்ஸ்க்காண்டி தான். உங்களுக்கு கூப்பன் கோடு கூட நான் சொல்லியிருந்தேன். கூப்பன் கோடு நீங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுக்கு வாங்குறது நீங்க கூப்பன் கோடு கேளுங்க, நான் தர்றேன். கூப்பன் கோடு அப்ளை பண்ணீங்கன்னா அதை பண்ணிடலாம். நீங்க வெப்சைட்ல போய் செக் பண்ணி பாருங்க. ranisarees.comல ஏத்திக்கிட்டே இருக்காங்க. நாளைக்கு மார்னிங் உங்களுக்கு எல்லாமே அப்டேட் ஆயிரும். அதுல போய் பர்ச்சேஸ் பண்றதுன்னா பண்ணுங்க. அந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நான் வந்து 1675 rupees சேலை வந்து நான் வெறும் 990க்கு போட்டிருக்கேன். பிளஸ் ஜிஎஸ்டி சேர்த்து வரும். அதுல இருந்து ஷிப்பிங், ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்து அதுல வந்து உங்களுக்கு வந்துடும். போய் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஆஃபரை நீங்க அவைல் பண்ணிக்கோங்க. 50 சாரி தான் போட்டிருக்கேன். அதுல போய் நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும் உங்களுக்கு. பத்திக் சாரீஸ்னு போட்டிருப்பேன். கேட்டகரி போய் ranisarees.com ஓபன் பண்ணீங்கன்னா சுங்குடி கலெக்ஷன் போட்டு வரிசையா வரும். பேட்டர்ன்ஸ், பிரைஸ் ரேஞ்சுன்னு வரும். அதுல பிரைஸ் ரேஞ்சில் போனா கூட உங்களுக்கு ஈஸியா பாத்துடலாம். 950 அண்ட் அபவ்னு போட்டீங்கன்னா 950 to 1100 ஒரு கேட்டகரி இருக்கு. அதுல போய் பாத்தீங்கன்னா நீங்க இந்த ஐட்டம் எல்லாம் பாத்துடலாம். இல்லைன்னா பேட்டர்ன்ஸ்ல போனீங்கன்னா பத்திக் சாரீஸ்னு போட்டிருக்கோம். அதே பாருங்க. நான் எல்லாமே போட்டோ எடுத்து அதுல போட்டிருக்கேன். 990 ஒன்லி ஆஃபர் பிரைஸ் போட்டிருக்கேன் ஃபார் பொங்கலுக்கு வெப்சைட்ல. அதே பாருங்க. இது ரொம்ப கம்மியான ஸ்டாக் தான் இருந்தது, அதனால நான் போட்டிருக்கேன். எதுக்கு சார் ஆஃபர் போட்டீங்கன்னு உங்களுக்கு கேள்வி வரணும். வந்தே ஆகணும். வந்து கேட்டா தான் நான் சொல்ல முடியும். கேளுங்க. கேட்டீங்களா? சரி, கேட்டீங்க எதுக்கு ஆஃபர் போட்டிருக்கீங்கன்னு. எதுக்கு போட்டிருக்கேன்னா பொங்கலுக்கு ஒரு ஆஃபர் கொடுப்போம். ரெண்டாவது வந்து ஒரு கலர்ல வந்து ஒரு டிசைன்ல வந்து ஒரு 10 சேலை, எனக்கு 10 கலர் இல்லைன்னா என்னால வந்து அது ரீட்டைல் கவுண்டர்ல வச்சு விற்கிற போயும் சரி, இல்ல ஹோல்சேல் கடைகளுக்கு அனுப்புனாலும் சரி, அது வந்து கலர் செட் இல்லாம போயிடுச்சுன்னா அது வந்து நம்ம வந்து கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். கடைகள் ரீட்டைல ஒரு பிரச்சனை இல்லை. கடைகளுக்கு அனுப்புறப்ப கலர் செட்டா அனுப்பணும். அது அனுப்புனாதான் ஒரு மரியாதையா இருக்கும். ஒரு சேலை கொடுத்ததுக்கு ஒரு தரமான சேலையை கொடுத்துங்கிறது கடைக்காரங்களுக்கு தெரியும். இதெல்லாம் சூப்பரா இருக்குங்க. அட்டகாசமா இருக்கும். நல்லா இருக்குங்களா? தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. If you need this type of sarees, please take the screenshot and send to me by WhatsApp number. I given my WhatsApp by my description. Please check the description. Check the description. About the saree description, everyone is happy. I written the length, height, and normal wash and washable, machine wash, and pure cotton sarees, handmade dyeing process. The dye stuff is good dye stuff, guaranteed dye stuff. So வேமா அடுத்தனா இதான் பேசிக்கிட்டே இருந்தா பேச்சுல கவனம் போகுது, தவிர வந்து சேலையை காட்டுற கவனம் போக முடியுது. அதே மாதிரி நீங்களும் என் பேச்சை கவனிச்சு சேலையை விட்டுறாங்க. சேலையை டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பிடுங்க. அனுப்பிச்சுட்டு கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு நீங்க புக் பண்ணிடுங்க. ஓகே, ரைட். மதுரைக்கு வர்றப்ப காமராஜர் சாலையில இருக்கிற ராணி சாரீஸ் தேடுங்க. சரிங்களா? என்னுடைய ஒரிஜினல் கடை அது ஒண்ணுதான் மதுரையில. வேற பிரான்ச் எனக்கு கிடையாதுங்க. சுத்தி மத்தியெல்லாம் பிரான்ச் எனக்கு எங்கேயும் நான் வைக்கவே இல்லை. அவுட்லெட்டு நான் வைக்கிறப்ப சொல்றேன்னு சொல்லிட்டேன். அது வரைக்கும் என் கடை ஒரு கடை தான் மதுரையில இருக்கு. சென்னையில அத்வைதா சாரீஸ்னு என்னுடைய பிரான்ச். அது ஜிஎஸ்டி நம்பர் தான் அத்வைதா சாரீஸ்ல வாங்கியிருக்கேன். அதனால வந்து அந்த பிரான்ச்சுக்கு போறதா இருந்தா போங்க. போறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. நான் விசிட்டிங் கார்டு அனுப்புறேன்.
கண்டிப்பா ஒரு 10 to 12% அவங்க டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க இங்க சென்னை ஷாப்ல பிரான்ச்ல. ஓகே, நான் அடுத்து வந்து உங்களுக்கு இந்த 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 டிசைன் காமிக்கிறேங்க. இப்ப இந்த டிசைன் ஒரு சேலை நான் விரிச்சு காமிக்கிறேன் பாருங்க. சரி, தெரியாதுப்பா, நான் மறைச்சிக்கிறேன். சரி, இது வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா முந்தான பாத்தீங்களா, சூப்பரா இருக்குங்களா, அழகா இருக்கும் முந்தான, அட்டகாசமா இருக்கும். அந்த முந்தான ஒரு ஸ்டைல்ல இருக்கும், இந்த முந்தான ஒரு ஸ்டைல்ல இருக்கும். நல்ல அழகான கோபுரம் எல்லாம் போட்டு நல்ல அற்புதமா இருக்கும். நான் தான் எம்ஆர்பி சொன்னேன் உங்களுக்கு. இதுவும் அதே மாதிரிதான், கீழே பாதம் பக்கத்துல தான் இந்த கோபுரம் எல்லாம் வரும். அப்பதான் அந்த அழகு எடுக்கும், வச்சு பாக்குறப்ப உங்களுக்கு கீழே வந்து நிக்கிறப்ப அது நல்லா இருக்கும். இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் கிடையாது. இது பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து மயிலும் மாங்காவும் போட்டிருக்கும். நான் போட்டது வெறும் மாங்காய் வித்து கோபுரம், இது மயில் மாங்காய் வித்து கோபுரம். உடல்ல வந்து மயிலும் மாங்காவும் இருக்கு. முந்தான நான் காமிச்சிட்டேன், இந்த மாதிரி இருக்கும் முந்தான. இப்ப இந்த பேட்டர்ன்ல வந்து நான் ஒவ்வொரு சரியா வச்சிடுறேன், ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க, சரிங்களா? ஆமா, மதுரைக்கு வர்றப்ப நீங்க மேப்ல போய் கூகுள் மேப்ல கடை தெரியலன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்க. என்னை காண்டாக்ட் பண்ணீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு லொகேஷன் ஷேர் பண்றேன். அதர்வைஸ் பிக்கப் கூட இருக்கு. we are doing pickup also. You call me when you visit Madurai. When you visit to my shop, you call me. We pick up also, free pickup. ஃப்ரீயா பிக்கப் கூட பண்ணிக்கிறோம். ஆட்டோ வந்துடும், ஆட்டோ வந்து உங்களுக்கு பிக்கப் பண்ணிக்கோங்க. எங்க இருக்கீங்களோ அங்க வந்து பிக்கப் பண்ணிக்குவாங்க. நீங்க கடை தேடணும் அவசியம் இல்லை, கரெக்டா உங்களை கூட்டு சேர்த்துருவாங்க. ஏன்னா கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும் ஆட்டோ வர்றதுக்கு. அதே மாதிரி வந்து நீங்க மதுரைக்கு வந்தீங்கன்னா என்னுடைய லொகேஷன் கேட்டீங்கன்னா தாராளமா நான் அனுப்புறேன். அந்த லொகேஷன் போட்டு வந்துடலாம். காமராஜர் சாலையில வந்து அலங்கார் தியேட்டர், பழைய அலங்கார் தியேட்டர்னு சொன்னா எல்லாருக்குமே தெரியும் மதுரையில. புதுசா வந்தவங்க தெரியாது, ஏன்னா தியேட்டர் ஓடுறது இல்லை, தியேட்டர் லாக்குல இருக்கு. ரொம்ப பழைய காலத்து தியேட்டருங்க அங்க. நாங்க எல்லாம் வந்து எத்தனையோ படம் பார்த்திருக்கேன், நினைத்தாலே இனிக்கும் எல்லாம் மறக்கவே முடியாதுனால வாழ்க்கையில. அந்த படம்லாம் அந்த தியேட்டர்ல பார்த்ததுதான். அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு அந்த காலத்துல. அந்த அமைதி அவ்வளவு நல்ல, இவ்வளவு டிராபிக் எல்லாம் அப்ப இல்ல மதுரையில. மதுரையில வந்து நார்மலா ஒரு பெரிய கிராமம் மாதிரி இருந்த ஊர் இப்ப மெட்ரோ சிட்டியா மாறிக்கிட்டு வருது மதுரை. ஆமா, நல்லா டெவலப் பண்ணிட்டு போறாங்க, சூப்பரா டெவலப் பண்ணிட்டு போறாங்க. மெட்ரோ கூட இப்ப வரப்போகுது, மெட்ரோ ட்ரெயின் கூட வரப்போகுதுன்னு சொல்லி பேப்பர்ல போட்டிருக்காங்க. ரொம்ப அருமையான ஊருங்க. கோவில் நகரம் வந்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் கோயில், அழகர் கோயில், திருப்பரங்குன்றம் போகலாம். பழமுதிர் சொல்ல போனீங்கன்னா அருமையான கோயில், முருகன் சாந்தமான இடம். அந்த இடத்துல வந்து சூரசம்மாரம் முடிச்சுட்டு பழமுதிர் சோழல வந்து கல்யாணம் எல்லாம் முடிச்சு அங்கதான் வந்தாரு. அதனால அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தா நம்ம வாழ்க்கை சுபிட்சமா இருக்கும். அதே மாதிரி எங்க வீடு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆனமலைன்னு ஒரு மலை இருக்குங்க, அற்புதமா இருக்கும். நீங்க மதுரைக்கு வர்றவங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா நேரா மீனாட்சி அம்மன் கோயில் போயிடறாங்க, தரிசனம் பண்றாங்க, அழகர் கோயில், திருப்பரங்குன்றம். ஆனா ஆனமலை வந்து நீங்க வந்து பார்க்கணும். ஆனமலை கோயில் வந்து ஒரு யானை வந்து அப்படியே உட்கார்ந்த மேனிக்கு இருக்குங்க, காது கண்ணு எல்லாமே அப்படியே அச்சசலா இருக்குங்க. அந்த மலையை பார்த்தா நானே இன்னைக்கு வரைக்கும் டெய்லி பார்த்தாலும் என் வீட்டு மொட்டை மலை போய் நின்றேன்னா நான் முதல்ல காலில் வந்து கணேசனை கும்பிட்டுருவேன். ஆனா முகத்தனா நான் அங்க இருந்து எங்க மொட்டை மலை பார்த்தாலே எங்க அந்த மலை தெரிஞ்சிடும். ஆமா, அங்கதான் பக்கத்துல வீடு இருக்கு. திருமோகூர் காலமேக பெருமாள் கோயில் இருக்கு, 108 திவ்ய தேசத்துல ஒரு தேசம். அந்த கோயில் பக்கத்துலதான் எங்க வீடு. அந்த கோயிலுக்கு போற வழியில தான் வீடு. யோக நரசிம்மர் இருக்காரு, யானைமலைக்கு அடிவாரத்துல வந்து குடவரையில வந்து யோக நரசிம்மர் இருக்காரு. ரொம்ப அருமையான கோயில். தாயார் வந்து அவ்வளவு அழகா இருக்குங்க, நரசிங்கவல்லி தாயார். போய் நின்றா கண் எடுக்க மனசு வராதுங்க. தாயாரை பார்த்துக்கிட்டே இருக்கலாம், பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அவ்வளவு திவ்யமா இருப்பாங்க தாயாரு, அவ்வளவு அருள் கொடுப்பாங்க. யோக நரசிம்மரு எந்த சங்கடங்கள் இருந்தா தீர்த்துருங்க. அந்த மாதிரி கோயிலுக்கெல்லாம் வாங்க, போயிட்டு வாங்க. அந்த கோயிலுக்கெல்லாம் அனுகிரகம் பெறுங்க, நல்லபடியா வாழ்க்கையில வந்து சுபிட்சமா இருக்கலாம். துன்பம் இல்லாத மனுஷனே கிடையாது. ஆனா அந்த துன்பத்திலையும் ஒரு இன்பம் கிடைக்கும்னு நினைக்கணும் பாருங்க, அது ஆண்டவனை பிரார்த்தித்து ஆண்டவன் கொடுத்துருவான். வாங்க மதுரைக்கு வந்தீங்கன்னா அந்த மலையை பாருங்க, யானை மலை, ஒத்த கடை யானை மலைன்னு சொல்லுவாங்க. நம்ம எம்ஜிஆர் பஸ் ஸ்டாண்டு, மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டு வெறும் 4 கிலோமீட்டர் தாங்க. ரோடெல்லாம் அக்சஸ் நல்லா இருக்கும். போனீங்கன்னா சூப்பரா இருக்கும் கோயில் யானை மலை. அப்படியே ஒரே மலை தான், கிட்டத்தட்ட ஒரு 2.5 கிலோமீட்டருங்க, ஒரே லென்த்தா இருக்கும். ஆமா, யானை உட்காந்த மேலைக்கு அப்படியே இருக்கும். அது ஒரு வரலாறுலாம் இருக்கு, அதெல்லாம் நான் வரலாறு பேசணும்னா இங்க ஓடிடும் நேரம். ஆமா, நல்ல கோயில் யானை மலை. அங்க இருந்து நரசிங்கம் கோயில் இருக்கு, அங்க இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தான்
காளமிக பெருமாள் சக்கரத்தாழ்வார் ஸ்தலம் அது. நல்ல அருள் பாலிச்சுக்கிட்டு இருக்காரு சக்கரத்தாழ்வாரு. ரொம்ப அருமையான கோயில். இந்த பக்கம் எங்க வீடு நடுவால இருக்கு. இந்த பக்கம் போனோம்னா நரசிங்கம் கோயில், யானைமலை. லெப்ட்ல போனோம்னா திருமங்கூர், அருமையான கோயில். அதை தாண்டி போனீங்கன்னா திருவாதவூர் பரமேஸ்வரன் கோயில் அருமையா இருக்கும். அதுவும் மாணிக்க வாசகர் பிறந்த ஊருங்க. அந்த கோயில் போற பாதெல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமா இருக்கும், அவ்வளவு அற்புதமா இருக்கும். வாங்க மதுரைக்கு வர்றப்ப என் கடைக்கு வந்துட்டு கோயில் குளத்தெல்லாம் பார்த்துட்டு எல்லா அருள் பாலிச்சிட்டும் எல்லா கோயில்லையும் போய் அருள் வாங்கிட்டு நல்லபடியா வந்து ஆரோக்கியமா வாழணும். ஆமா, வந்தீங்கன்னா வாங்க, கடைக்கு வாங்க. ஏன்னா உங்களுக்கு பிக்கப் பண்ணணுமா, நானே ஆட்டோ அனுப்புறேன். ஃபோன் பண்ணீங்கன்னா நானே ஆட்டோ அனுப்பிடுறேன் உங்களுக்கு. இந்த சேலையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருங்க, பார்த்துட்டே வாங்க. சேலை காட்டும் போது சும்மா ஏதாச்சும் பேசிட்டு இருந்தா போர் அடிக்கும். அதுக்கு பதிலாக வந்து கோயில் குளத்தை பத்தி சொன்னோம்னா ஒரு 4 விஷயம் தெரிஞ்சுக்கலாம். மதுரைக்கு வர்றப்ப நீங்க என் கடைக்கு வர்றப்ப கேட்டா கூட நான் உங்களுக்கு நல்லா கிளியரா சொல்லிடுவேன் எந்தெந்த கோயில் போலாம்னு. அரிட்டாப்பட்டி அருமையான இடங்க அது. பழைய வரலாறு எல்லாம் அங்க வந்து நிறைய பதிஞ்சு வச்சிருக்காங்க. திருவிழா நடக்கிறப்ப மதுரையில பாத்தீங்கன்னா கோலாகலமா இருக்கும். மாசம் ஒரு திருவிழா நடந்துகிட்டே தான் இருக்கும் மதுரையில. அந்த யானை பார்டர் கொடுப்பா, அதை கொடுப்பா. 2 பார்டர் போட்டேங்க. இப்ப அந்த யானை பார்டர் போட்டு இந்த வீடியோ முடிச்சிருவோம். இதுக்கு பேர் என்ன சொல்லியிருக்கேன் நானு, நர்த்தனா. ஒரு வீடியோ போட்டேன் இன்னைக்கு. அதுக்கு பேர் என்ன சொன்னேன்னா உங்களுக்கு ஒண்ணு நர்த்தனா போட்டிருக்கேன், அது மீனா சக்கரா பாந்தினி போட்டேன். அதுக்கப்புறம் போட்டது கைலாசம், பரமேஸ்வரனுடைய இது ஸ்தலத்துல உள்ளது கைலாசம்னு இன்னொரு பேட்டர்ன் போட்டேன். போட்டது சக்கரா பாந்தினி, பெருமாள் இருக்கிற சக்கரம் மாதிரி சக்கரா பாந்தினி போட்டேன். அதுக்கப்புறம் கைலாசம், பரமேஸ்வரன் வாழ்ற இடம் கைலாசம் சேலை போட்டேன். இப்ப நான் போறது நர்த்தனா, ஈஸ்வரன் நர்த்தனம் ஆடுற மாதிரி நர்த்தனா. இது நர்த்தனா பேட்டர்ன்ஸ். நான் இப்ப போடுறது எல்லாமே நர்த்தனா பேட்டர்ன்ல வந்து இந்த பார்டர் பேர் தாங்க நர்த்தனான்னு வச்சிருக்கேன். சரிங்களா, நர்த்தனா. ஆனா உடல்ல பாத்தீங்கன்னா நான் மாங்காய் போட்டேன், அப்புறம் மாங்காய் மயில் போட்டேன். இது யானை. இது யானையில வந்து அழகா இருக்கும். எல்லா முந்தானையும் நல்லா அலங்கரிச்சுப்பாங்க. எல்லா முந்தானையும் சிம்பிளாலாம் இருக்காது. இதெல்லாம் பாருங்க, நல்லா சூப்பரா இருக்கும். முந்தானெல்லாம் சூப்பரா இருக்கும், உடலாம் அழகா இருக்கும். இதெல்லாம் முந்தான. சாரி லென்த் 5.5 மீட்டர் பெர்ஃபெக்டா இருக்கும். அதே மாதிரி ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 47 இன்ச்சஸ் வந்து தாராளமா இருக்குங்க. சரிங்களா, நல்ல தாராளமா இருக்கும். நீளம் குறையுமானா குறையாது. அதே மாதிரி வந்து நிறைய பேர் போட்டோஸ் எல்லாம் கேட்டீங்கன்னா கொடுக்குறேன். இந்த 1 சைட் ஜரி, டபுள் சைட் ஜரி, 120 கவுண்ட்ஸ்ல எல்லாம் வேக்ஸ் பிரிண்ட், செல்ஃப், கான்ட்ராஸ்ட் எல்லாமே போட்டோ எடுத்து வச்சிருக்கேன். எல்லா போட்டோ எடுத்து ரெடியா வச்சிருக்கேன். சார் எனக்கு வெப்சைட்ல வாங்க முடியாது சார், போட்டோ அனுப்புங்க சார், அனுப்புறேன். அந்த 990 சாரீஸ் சொன்ன பாத்தீங்கன்னா வெப்சைட்ல இருக்குன்னு, அது கூட நான் போட்டோ எடுத்து வச்சிருக்கேன். அந்த 50 சாரி போட்டோ என்கிட்ட இருக்கு. தேவைன்னா கேளுங்க, நான் போட்டோ அனுப்புறேன். அதுல மார்க் பண்ணி அனுப்புங்க. சரிங்களா, இந்த சாரி வேணும், அந்த சாரி வேணும், மார்க் பண்ணி அனுப்புங்க. வெப்சைட்ல வாங்க தெரியாட்டி வாட்ஸ்அப்ல வாங்குங்க. வாட்ஸ்அப்ல வாங்க வேணாம், கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணா வெப்சைட்ல போய் வாங்குங்க. அங்கிட்டும் போகலாம், இங்கிட்டும் போகலாம். பாதை 2. ஆமா, போய் சேர்றதுக்கு 2 பாதை வச்சிருக்கேன் மாதிரி. என் கடையில நீங்க வாட்ஸ்அப்லயும் வாங்கலாம், வெப்சைட்லயும் வாங்கலாம், ரீட்டைல்லயும் வாங்கலாங்க. இல்ல சென்னை இருந்தால மதுரை வட முடியும்னா என் பிரான்ச்சுக்கு போங்க. பாண்டி பஜார்ல என் பிரான்ச் இருக்கு, அங்க போங்க. எக்ஸ்க்ளூசிவ் ராணி, என்னுடைய எக்ஸ்க்ளூசிவ் ராணி சாரீஸ் மட்டும் தான் அங்க இருக்கும். என் சேலை மட்டும்தான் இருக்கும். அங்க வாங்குறப்ப கவனிச்சு என் லேபிள நான் சொல்லியிருக்கேன் பாருங்க, ஹெரிடேஜ் ராணி சாரீஸ் சின்ஸ் 1948 லேபிள்ல இருக்கான்னு பாருங்க. அது மட்டும்தான் என்னுடைய சேலை, மற்றது என் சேலை கிடையாதுங்க. சரிங்களா, அதே மாதிரி வந்து என் அந்த பேருக்கு கீழே வந்து ராணி RMSன்னு போட்டு என் போட்டோ போட்டிருப்பேன். சரிங்களா, என்னுடைய பேர் செந்தில்குமார், என்னுடைய போட்டோவும் போட்டிருக்கேன். அடுத்த தலைமுறை வந்து என் பையனும் பொண்ணும் வர்றாங்க, அவங்களுக்கும் உங்க ஆதரவு கொடுங்க. இன்னைக்கு நல்ல ஆதரவு கொடுத்து எங்களை வளர வச்சிருக்கீங்க. இன்னும் எங்க நிறுவனம் வளரணும். அதனால உங்களுடைய ஆதரவுகள், ஆசீர்வாதங்கள் என்றைக்கும் எங்களுக்கு கிடைக்கணுங்க. சரிங்களா, தரமான பொருள் இன்னைக்கு வரைக்கும் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு நாள் கூட வந்து என்னுடைய குவாலிட்டியில வந்து நான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டதே கிடையாதுங்க. அதே மாதிரி பிரைஸ்லயும் நான் காம்ப்ரமைஸ் வந்து ஓரளவு பண்ணிக்கிறேன். கஸ்டமர்ஸுக்காண்டி நான் டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் பண்ணி கொடுக்குறேன். கொஞ்சம் பேர் கேட்டாங்க கொஞ்சம் கம்மியிலையும் கொடுங்க சார்ன்னு சொல்லி, அதையும் நான் போட்டிருக்கேன். 2-3 வீடியோ போட்டேன் போன வாரம். ஒரு 550, 750 அதெல்லாம் வீடியோ போட்டேன். அதுலயும் தேவைன்னா கேளுங்க, போட்டோ எடுத்து வச்சிருக்கேன். அந்த போட்டோஸும் அனுப்புறேன். சரிங்களா, கொஞ்சம் ரிப்ளை பண்றதுக்கு முன்ன பின்ன ஆகுதுன்னா தம்பியை வந்து கோச்சிக்காதீங்க, மன்னிச்சுக்குங்க. நான் கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன். சப்போஸ் மறந்துட்டேன்னா நீங்களே கொஞ்சம் ஒரு ரிமைண்டர் போட்டீங்கன்னா உடனே என்னன்னு பார்த்து கவனிச்சு அதை அப்டேட் பண்ணிடுவேன். ஏன்னா ஒரு நாளைக்கு நிறைய வாட்ஸ்அப் வர்றதுனால கரெக்டா என்னால ஃபாலோ பண்ண முடியல. காலைல வந்து
ஒரு 100 வாட்ஸ்அப் வந்துடும். 100 வாட்ஸ்அப் வந்த பிறகு ஒன்னு அப்டேட் பண்ணி அடுத்து ரீட்டைல கடை வந்து ஆள் வந்தவொடனே நம்மளால கவனிக்க முடியல. அதனால வந்து தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. when you visit Madurai, you go to search in Google Map Heritage Rani Sarees. நீங்க மதுரை ராணி சாரீஸ், அந்த ராணி சாரீஸ், இந்த ராணி சாரீஸ் எல்லாம் தேவையில்லை. ஹெரிடேஜ் ராணி சாரீஸ் 1948 தான் என்னுடைய ஒரிஜினல் கடை. சரிங்களா? வாங்க, வருக வருகின்ற அழைக்கிறேன். ஆதரவு தந்தமைக்கு மிக்க நன்றி. உங்கள் ஆசீர்வாதங்கள் என்றும் எங்களுக்கு வேணும். ஆண்டவன் அருள் புரியட்டும், நிம்மதி நிலவட்டும், ஜெயம் உண்டாகட்டும் சொல்லி விடைபெறுகிறேன். அந்த ஆண்டவன் இந்த எல்லோரும் அருள் பாலிக்கட்டும், எங்கள் எல்லோருவிடம் நல்லதை பாயட்டும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். ராணி மோகன் ராம் செந்தில்குமார். Heritage Rani Sarees, Kamarajar Salai, 1948, our shop established. Yeah. Thank you. Nandri Vanakkam. Jai Ram, Sri Ram, Hare Hare, Jai Ram, Sri Ram.